ஹாய். பொதுவாவே வந்துட்டு அண்ணா, தம்பி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஏங்குவாங்க. அதுல வந்து நானும் ஒருத்தி. அ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அண்ணா, தம்பிலாம் யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அண்ணா, தம்பி இல்லன்னு சொல்லிட்டு அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி நான் அத யோசிச்சது கிடையாது. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் அண்ணா, தம்பி எனக்கு இல்ல அப்படின்றத எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, நம்ம நெறைய நல்லது, கெட்டது ஃபங்ஷன்லாம் போவோம் இல்லைங்களா? அப்பலாம் வந்துட்டு, அ இது வந்து என் அண்ணா வாங்கிட்டு வந்தது, இது என் அண்ணா செஞ்சது, இவரு தான் என் அண்ணா அப்படின்னு சொல்லக்குள்ள, அந்த பெண்கள் வந்து ஒரு கர்வத்தோட சொல்லுவாங்க. அது அவ்ளோ அழகா இருக்கும். அவங்க சொல்லக்குள்ளயே. ஸோ அப்பலாம் வந்துட்டு நமக்குன்னு ஒரு அண்ணா இல்லையே, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு அண்ணா, தம்பி யாருமே இல்லையே அப்படின்லாம் சொல்லிட்டு நான் நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது என்னவோ தெரியலங்க. அதெல்லாம் நினைக்கக்குள்ளயே ஒரு மாரி அழுகையா வரும். ஏன் நமக்கு மட்டும் அண்ணா இல்ல, தம்பி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு நிமிஷம். ம் இப்போ வந்துட்டு சந்தோஷ் வந்து இதுக்கு போயிருந்தான். மலைக்கு போயிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தான். அப்போ எனக்காக ஒரு சில பொருள்லாம் வாங்கக்குள்ள, என்னைய மீறின ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இங்க பாருங்களேன். இது வந்துட்டு ஒரு சித்தி வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வந்துட்டு மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ வந்து இது வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் மணிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து பாப்பா ஸ்கூல் போட்டு போயிருக்கா. ஸோ சந்தோஷ் வந்து எனக்காக நான் இந்த மாரி தான் வந்துட்டு பொட்டுலாம் வைப்பேன். ஸோ ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருக்கான். பாருங்களேன், என்னோட சைஸ் எல்லாமே அவனுக்கு தெரியாது. அவன் என்னை விட சின்ன பையன் தான். ஸோ எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்னும் வாங்கிட்டு வந்திருக்கான். குங்குமம், அப்புறம் பார்த்தீங்கன்னா, மியா குட்டி காலில் மியா சைஸ்லாம் அப்படியே கரெக்ட்டா வாங்கிட்டு வந்திருக்கான். இதில தான் இன்னைக்கு வந்து பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு சமத்துவ பொங்கல். ஸோ ஃபங்ஷன் வைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு மாமா வாங்கி குடுத்தா தான் நான் போட்டு போவேன்னு சொல்லக்குள்ள, அந்த மாமான்ற அந்த வார்த்தைக்கே எவ்ளோ ஒரு வேல்யூன்னு வந்து எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வரக்குள்ள அவ்ளோ ஒரு சந்தோஷம். இப்படிலாம் வாங்கி குடுக்க எங்களுக்கு யாரும் கிடையாது. இருந்தாலும் அவன் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ கண்டிப்பா கோவிலுக்குலாம் போனா நெறையாவே வாங்கணும். அவங்க சொந்தங்களுக்கு தானே வாங்குவாங்க. பட் என்னையும் வந்து ஒரு சொந்தமா அவன் நெனச்சதுனால வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ வளையல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு அண்ணா, ஒரு தம்பி இப்படிலாம் வாங்கிட்டு வந்து குடுக்க இல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. பட் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அ சின்ன சின்னதா ஒரு விஷயங்கள், "உனக்கு நான் இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற?" அப்படின்னு அண்ணா, தம்பி சொல்லுவாங்க இல்லையா? அது வந்துட்டு, "உனக்கு நான் இருக்கேன். அண்ணனா, ஒரு தம்பியா" அப்படின்னு சந்தோஷ் வந்து எனக்கு சொன்ன மாரி அழுகையே வந்துருச்சு. என்ன இருந்தாலும் அவன் மனசுல நான் இருக்கோம்ல, ஒரு சகோதரனா. ஸோ என்ன மாரி நெறைய பெண்கள் வந்து ஒரு அண்ணா இல்ல, தம்பி இல்லன்னு நெறைய ஏங்கிட்டு இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா இதெல்லாம் ஒரு வீடியோவா போடுறேன்னு ஒரு 4 பேர் சொல்ல தான் செய்வாங்க. அதுக்காக கிடையாது. என்னவோ தெரியல. அந்த தாய் மாமன்ற ஒரு உறவுக்கே அவ்ளோ ஒரு வேல்யூ இருக்கு. கடவுள் எனக்கு அத கொடுக்கல. ஸோ ஒரு அண்ணனாவோ, தம்பியாவோ நீங்க இருந்து நெறைய பேர் சப்போர்ட் பண்றீங்கல்ல. அதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க் யூ சந்தோஷ். தேங்க் யூ ஸோ மச்டா. இந்த மாரிலாம் எனக்கு யாரும் வாங்கி குடுத்தது இல்லடா. ஸோ ரொம்ப நன்றி. இதெல்லாம் எனக்காக வாங்கிட்டு, எனக்கு வந்து அங்கருந்து பிரசாதம் கொண்டாந்து குடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா. தேங்க் யூ.